அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம். தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி நாளை செவ்வாய்க்கிழமை 30/1/2024. இந்த நாளில் வரக்கூடிய பஞ்சமியானது மிகவும் சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் வாராகி அன்னைக்கு இந்த ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து வழிபாடு செய்யும்போது இந்த மாதிரி குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தா கூட அதை சரி செய்வதற்காக இந்த நாளில் நம் வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம். பஞ்சமி திதியானது நாளை செவ்வாய்க்கிழமை காலை 7:48 மணிக்கு துவங்குகிறது பஞ்சமி திதி. அடுத்த நாள் புதன்கிழமை காலை 9:46 மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் வாராகி அன்னையை மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம். வாராகி அன்னையை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலே குளித்துவிட்டு நீங்கள் வாராகி அன்னையை நினைத்து விரதம் இருக்க தொடங்கலாம். அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த நாளில் வாராகி அன்னையை நினைத்து வீட்டில் பூஜை செய்து வரலாம். அப்படி வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் வாராகி அன்னை ஆலயத்திற்கு சென்று வாராகி அன்னைக்குரிய தீபங்கள் ஏற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு நீங்க வரலாம். வீடு மனை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நாளில் அன்னையை வழிபாடு செய்யலாம். நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய வாராகி அன்னை. இந்த அன்னையை நம் வணங்கும் போது குறைவில்லாத செல்வ வளத்தை நமக்கு வாரி வழங்குவாள். வாராகி அம்மனை வேண்டுபவர்களுக்கு மனமிறங்கி உடனே வந்து அருள் புரியக்கூடியவள். ஏவல் செய்யும் சத்துருக்களையும் எதிரிகளையும் அழிக்க உருவானவள். தீயவர்களை அழிப்பதற்கு இவளை நாம் வழிபட்டாலே போதும். நல்லவர்களுக்கு இவள் மிகவும் சாந்தமானவள் என்பதால் தாராளமாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். வீட்டில் வாராகி அம்மன் படத்தை அல்லது திருவுருவத்தை தனியாக வைத்து விசேஷமாக வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை சுக போகங்களையும் அனுபவிக்கும் வரத்தை தந்தருள்வாள் வாராகி அன்னை. இந்த நாளில் வாராகி அன்னைக்கு மிகவும் பிடித்தமானது மாதுளை, மரவள்ளிக்கிழங்கு படைத்து வழிபாடு செய்யலாம். மிகவும் முக்கியமாக இந்த எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது உடலில் ஏதாவது நோய்கள் இருந்து கொண்டே இருப்பது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வெண் பூசணிக்காய் இருக்குல்ல, அந்த வெண் பூசணிக்காயை தோல்லாம் சீச்சி எடுத்துட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு சதையை மட்டும் எடுத்து அதை நல்லா தேங்காய் துருவுற மாதிரி துருவி வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி போட்டு சாதமாக வேக வச்சு எடுத்துட்டு அதுல கொஞ்சம் வெல்லம் போட்டு சுக்கு பொடி, ஏலக்காய் கலந்து அந்த கலவையாக அன்னைக்கு பிரசாதமாக வைத்தால் சத்துருக்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து அன்னையை வழிபடும் போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வை அன்னையானவள் நமக்கு கொடுப்பாள். இந்த பிரசாதத்தை அன்னைக்கு வைத்து இந்த நாளில் 5 முக விளக்கு ஏற்ற வேண்டும். குத்து விளக்கு கூட ஏற்றலாம். அகல் விளக்கு 5 விளக்குகள் ஏற்றி வைக்கலாம். இலுப்பை எண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெயும் நெய்யும் கலந்து விளக்கில் ஊற்றி தீபம் ஏற்றலாம். பிரசாதத்தோடு அன்னைக்கு பானக்கம் வைக்கலாம். பானக்கம் என்பது சுத்தமான தண்ணீர், வெல்லம், சுக்குப்பொடி, ஏலக்காய் தூள், எலும்புச்சம்பழம் சாறு இவையெல்லாம் கலந்து பானகம் செய்து அன்னைக்கு படைக்கலாம். உங்களுக்கு அன்னையோட மந்திரங்கள் தெரிந்தால் மந்திரங்கள் சொல்லி செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்யலாம். அப்படி உங்களுக்கு மந்திரங்கள் எதுவும் தெரியவில்லை என்றால் ஓம் ஸ்ரீ மகா வாராகி தாயே போற்றி என்று சொல்லி அர்ச்சனை செய்யலாம். எதிரிகளால் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அன்னையை வழிபடும் போது நீல நிறத்தில் உடை அணிந்து அன்னையை வழிபாடு செய்யலாம் அல்லது சிவப்பு நிறத்தில் உடை அணிந்து வழிபாடு செய்யலாம். எப்பவும் வீட்டில் செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிந்து கொண்டு அன்னைக்கு பூஜை செய்யலாம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி வரும். அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி இந்த நாட்களில் அன்னையை வழிபாடு செய்யலாம். அதிகமாக பிரச்சனை உள்ளவர்கள் அன்னையை தேய்பிறை பஞ்சமியில் வழிபாடு செய்ய ஆரம்பித்து
அடுத்து வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி வரைக்கும் வெண்பூசணி அந்த பிரசாதத்தை தினமும் வைத்து அன்னையை வழிபடும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதிக்குள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பாள் அன்னையானவள். வாராகி அன்னைக்கு இந்த பூசணிக்காய் பிரசாதத்தை நிவேதனம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இந்த பிரசாதத்தை சாப்பிட வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவர்கள், சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு இந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுக்க கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்காகத்தான் இந்த பிரசாதத்தை அன்னைக்கு வைத்து படைத்து நாம் உண்டு வரும்போது நம் உடம்பில் ஏதாவது ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தா கூட அது சரியாகிவிடும். அதுவும் அன்னைக்கு நாம் படைத்து வழிபாடு செய்யும் போது அன்னையானவள் நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வழியை காட்டி கொடுப்பாள். பஞ்சமி நாள்ல குறைந்தது ஒரு 5 பேருக்காவது உங்களால் முடிந்த அன்னதானம் செய்யலாம். இதனால மிகவும் முக்கியமாக வாராகி அன்னையை வழிபாடு செய்யும் போது சாம்பிராணி போடும்போது சாம்பிராணியில் குங்குளியமும் வெண்கடுகும் கலந்து போட வேண்டும். அந்த மாதிரி போட்டு வரும்போது நம்ம வீட்டில் நம்ம கண்ணுக்கு தெரியாத துர்தேவதைகள், துஷ்ட சக்திகள், பொறாமை, கண் திருஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போய்விடும். மகாலட்சுமி மட்டுமே உங்க வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும்படி வாராகி அம்மன் அருள் புரிவாள். இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் நம்ம ஒரு சுப காரியங்கள் நடக்கிறதுக்காக அன்னைக்கு 21 விரலி மஞ்சள் வைத்து மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நூலில் மாலையாக கட்டி வாராகி அம்மன் படம் இருந்தால் அந்த படத்திற்கு இந்த மாலையை போட்டு பூஜை செய்யலாம். அப்படி அம்மனுடைய படம் இல்லாதவர்கள் அம்மனுக்கு விளக்கேற்றி வைத்திருப்பீர்கள்ல, அந்த விளக்கை சுற்றி இந்த மாலையை போட்டு இந்த நாள்ல அன்னையை வழிபாடு செய்யலாம். இந்த பஞ்சமி நாள்ல நீங்க இந்த மாலையை போட்டு வணங்கும் போது 21 நாள் தீபம் ஏற்றி இந்த மாலை அந்த இடத்திலே வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். 21 நாள் முடிவதற்குள் உங்களுக்கு அந்த சுப காரியங்கள் நடத்தி கொடுப்பாள். அல்லது அந்த சுப காரியங்கள் ஏன் நடக்கவில்லை, அதற்கான தீர்வு என்ன என்பதையும் காட்டி கொடுத்து விடுவாள். 21 நாள் கழித்து அந்த மாலையை எடுத்து ஏதாவது ஒரு கோவில்ல மரம் இருந்தால் அந்த மரத்தில் போட்டு வரலாம். அல்லது ஓடுகின்ற ஆறு அல்லது கடல் இந்த மாதிரி தண்ணீரில் அந்த மாலையை கொண்டு போய் போட்டு வரணும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நினைத்து வேண்டி கொண்டு அம்மனுக்காக யார் வேண்டி பூஜை செய்கிறீங்களோ அவர்கள் மட்டும் முக்கியமாக இந்த 21 நாளும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் வாராகி அன்னைக்கு மிகவும் பிடித்தமான வெண் பூசணிக்காய் செய்த இனிப்பை வைத்து வழிபாடு செய்து பாருங்கள், பலன் பெறுங்கள். நீங்களே அதை உணர்வீர்கள். அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.